ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மல்லி இப்போதைக்கு தனியாக தான் வெளியே போயிருக்காங்க. மல்லியை ஏன் போனாங்க அப்படின்னா விஜய் பொது இடன்னு கூட பார்க்காம அடிச்சிட்டாங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு கை நீட்டி என்னை அடிக்க யார் உங்களுக்கு தைரியம் கொடுத்தது? பொது இடன்னு கூட பார்க்காம என்னை அடிச்சிங்கல்ல, நான் இனிமேல் இந்த வீட்டிலே இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. விஜய்க்கு என்ன கோவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்பாவுக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? வெண்பா இப்போ ஆக்சிடெண்ட் ஆகிற ஒரு நிலைமையில் இருந்தா சப்போஸ் ஏதாவது ஒன்றுனா எப்படி தாங்க முடியும்? நீ கொஞ்ச நாளாகவே ஒரு மாதிரியாக தான் இருந்துகிட்டே இருக்கிற. என்னன்னாவது சொல்லி தொலையேன், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, உன் பாட்டுக்கு திரியிற போகிற வர. வெண்பாக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் எப்படி தான் இருந்திருப்பேன், எப்படி தாங்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் பயங்கர கோவத்தில் அடிச்சிட்டாங்க. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா வெட்டிங் அனிவர்சரியும் வந்தாச்சு. அதுக்கான கிஃப்ட்டும் நம்ம விஜய் ரொம்ப ஆசையாக தான் அரவிந்த் கிட்ட சொல்லி எல்லாமே பிளான் பண்ணி சூப்பராக கொண்டு வந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வெட்டிங் அனிவர்சரி அதுவுமா மல்லியும் விஜயும் பிரிஞ்சிருக்கிறாங்க. இந்த விஷயம் அரவிந்துக்கு தெரிஞ்சு அரவிந்த் மல்லி கிட்ட தான் விஷ் பண்ணுறாங்க. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி மல்லி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் மல்லி பார்த்திங்கன்னா அது எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம இந்த அளவுக்கு பிரிஞ்சு ஒரு வருஷம் கூட ஆகலை நம்ம கல்யாணம் ஆகி, இப்படி பிரிஞ்சு இப்படியெல்லாம் இருக்குது. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வரணும்? எனக்கும் அவரை பிடிக்கும், ஆனால் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த ராஜேஸ்வரி ஒரு பக்கம் இந்த மாதிரி இப்போ பயன்படுத்துகிறா எல்லாத்தையும் சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கோயிலாக போயிட்டு உக்காந்துக்கிறாங்க அமைதியாக. ஸோ விஜயும் மல்லியை பிரிஞ்சு இருக்க முடியாமல் தான் இப்போதைக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாகவே நம்ம விஜய் கண்ணில் மல்லி பற்ற போகிறாங்க. அப்படி மல்லி தெரிஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக மல்லி சாரி மல்லி என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுந்து கெஞ்சி கதற போகிறாங்க. அதையாவது மல்லி ஏற்றுக்கிட்டு நம்ம விஜய் கூட வர போகிறாங்களா, இல்லை டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணதெல்லாம் விஜய்க்கு தெரிஞ்சால் விஜய் இன்னும் என்ன பண்ண போகிறாருன்னே தெரியலங்க. பார்க்கலாம்.